கிரீட்டிங்ஸ். பழைய ஏற்பாட்டின் வரலாற்றில் இது 3வது கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 13வது அதிகாரம் யெஷுவாவிலிருந்து 24 வரைக்கும். 13வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யெஷுவாவுக்கு கிட்டத்தட்ட 100 வயசாயிடுச்சு. கர்த்தர் யெஷுவாவோட பேசுகிறார். ஏற்கனவே 2 கோத்திரங்கள் தங்களுடைய சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தார்கள். மோசே அவங்களுக்கு யோர்தானுக்கு கிழக்கே சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்திருந்தான். மிச்சம் உள்ள 9 கோத்திரத்துக்கு யெஷுவாவானவன் சுதந்திரத்தை பிரித்து கொடுக்கணும். 13:8 பாருங்க. மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்திரியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தார்கள். அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான். ஸோ இப்போ யெஷுவாவுக்கு வயசாயிருச்சு. நம்ம 12வது அதிகாரத்தில் பார்த்தோம். 31 ராஜாக்களை வீழ்த்தி இருக்கிறான். அந்த வெற்றியின் சுருக்கம் 12:24 பார்த்தோம். ஆக இவர்கள் எல்லோரும் 31 ராஜாக்கள். ஸோ மேஜர் கிங்ஸ் எல்லாம் நம்ம வீழ்த்தியாச்சு. யெஷுவாவுக்கு வயசானதுனால கர்த்தர் சொல்கிறாரு 13:1 அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாய் ஆனாய். சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. ஆகையால் 13:7 பாருங்க. இந்த தேசத்தை மிச்சம் உள்ள 9 கோத்திரங்களுக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாய் பங்கிட்டு கொடு என்றார். ஸோ அதுதான் கர்த்தர் 13வது அதிகாரத்தில் சொல்கிறார். சொல்லிட்டு ஏற்கனவே மோசே கொடுத்த அந்த 2.5 கோத்திரத்துடைய நிலத்தை அவர் இங்கே மென்ஷன் பண்ணுறார். 13:15 பார்த்தீங்கன்னா, மோசே ரூபன் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு கொடுத்த சுதந்திரமானது 15 22 வரைக்கும் மென்ஷன் ஆயிருக்கு. 23 என்னது? அந்தபடியே யோர்தானும் அதற்கடுத்து ரூபன் கோத்திரத்தின் எல்லைகள். அது எங்கேருந்து 23வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மனாசே பாதி கோத்திரத்துக்கு 29வது வசனம் 13வது அதிகாரத்திலிருந்து 32 வரைக்கும் உள்ள எல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 2 கோத்திரத்தினுடைய லேண்டு அங்கே மென்ஷன் ஆகிருக்கு. அங்கே உள்ள எதிரிகளை அவர்கள் சங்காரம் பண்ணி அந்த சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ மேஜர் கிங்ஸ் எல்லாரையும் யெஷுவாவினுடைய தலைமையில் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த சமரியை நம்ம யெஷுவா 12:24 பார்த்தோம். ஸோ மிச்சம் 9 கோத்திரத்தை சுதந்திரத்தை யெஷுவா பங்கிட்டு கொடுக்குறான். அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்கால். அங்கே தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல அவங்க எல்லாம் மீட் பண்ணுறாங்க. பதினாலு 6 பாருங்க. அப்பொழுது யூதா கோத்திரத்தார் கில்காலிலே யெஷுவாவின் இடத்தில் வந்தார்கள். ஸோ மிச்சமுள்ள 9 கோத்திரத்தில் 9 கோத்திரங்களில் முதலாவதாக வர்றது யாருன்னா யூதா. அந்த யூதா கோத்திரத்தில் யார் மோசே கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேபு. ஸோ இது எப்படி அவங்களுக்கு வருது, எந்த ஆர்டரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 14:1 மென்ஷன் ஆகிருக்கு. சீட்டு போட்டு அந்த ஆர்டரை எடுக்கிறாங்க. 14:1 கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்து கொண்ட தேசங்களை எல்லாம் ஆசாரியனாகிய எலேயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் பிதாக்களின் தலைவரும் கர்த்தரின் மோசையை கொண்டு கட்டளிட்டபடி சீட்டு போட்டார்கள். ஸோ எலேயாசார், யெஷுவா கோத்திரத்தாருடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து கில்காலில் சீட்டு போடும் பொழுது முதலாவதாக யாருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதா கோத்திரத்தாருக்கு. ஸோ அப்போ காலேபு யெஷுவா கிட்ட பேசுகிறான். 14:7 தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னியாவிலிருந்து அனுப்புகிற பொழுது எனக்கு 40 வயதாயிருந்தது. இப்போ அவனுக்கு
85 வயதாயிற்று. 14:10. இப்பொழுதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்பொழுது 45 வருஷமாயிற்று, இதோ நான் 85 வயதுள்ளவன். ஸோ அந்த 85 இயர்ஸில் கூட அவன் ஒரு மலை தேசத்தை தான் கேட்குறான் சுதந்திரமாக. அவனுக்கு சீட்டு வரும் பொழுது மலை தேசத்தில் இருக்கிற எதிரியை சங்காரம் பண்ணுறது கொஞ்சம் கடினம். பள்ளத்தாக்குலேருந்து அங்கே மேலே ஏறி போர் புரிஞ்சு அவங்கள. ஆனால் கர்த்தருக்கு வாஞ்சையாய் உள்ள காலேபை பார்க்குறோம். ஸோ அவன் ஒரு உத்தமனாய் பின்பற்றினேன் அப்படின்னு போடுறான். 14:8 பாருங்கள். என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இந்த புஸ்தகத்தினுடைய பயன்பாடு நமக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் அநேக சுதந்திரங்களை கொடுத்திருப்பார். அதற்கேற்ற வரங்களையும் நமக்கு கொடுத்திருப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய உதவினால் அந்த சுதந்திரங்களை நாம் பரலோகத்திற்கு கர்த்தர் எடுத்து செல்லும் மட்டும் மீட்டு கொள்ளலாம். அது மற்ற ஆத்துமாக்களாக இருக்கலாம், சுவிசேஷத்தின் மூலமாக நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், அல்லது சபையிலே நம்மளுடைய வரங்களை பயன்படுத்த மற்ற நபர்களுக்கு பக்தி விருட்சியாய் உதவி செய்ய இருக்கலாம். நம்மளுடைய ஜபத்தில் அநேக விதங்களில் ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் நம்மை கொண்டு அநேக செயல்களை செய்ய நோக்கமாக இருப்பார். அதுதான் நம்ம இங்கே சுதந்திரமாக பார்க்கலாம். ஸோ அப்போ நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வயசாயிருச்சு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி பின் வாங்கிறத விட நம்ம ஜபத்தில் இறங்கலாம். நமக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ, என்ன நோக்கத்தோடு நம்மோட செயல்படுகிறாரோ அதை அடைய தீவிரமாய் வாஞ்சையாய் காலேபை போல இருக்கலாம். அதுதான் காலேபினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஸோ 14:11. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது, யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது இருந்த எனக்கு பலன் இப்பொழுதும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எபிரோனை கேட்குறான் சுதந்திரமாக. யெஷுவாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆகையால் யெஷுவா காலேபை ஆசீர்வதிக்கிறான். 14:13. காலேபுக்கு அந்த எபிரோனை சுதந்திரமாய் கொடுக்குறான். ஸோ இப்போ 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா என்னது? மோசே கொடுத்த அந்த 2.5 கோத்திரங்களுடைய சுதந்திரம். 14வது அதிகாரத்தில் கில்காலில் மீட் பண்ணும் பொழுது முதலாவது சீட்டு காலேபுக்கு விழுந்தது. அந்த காலேபினுடைய யூதா கோத்திரத்தாருடைய சுதந்திரம். ஸோ 15ம் இந்த யூதா கோத்திரத்தாருடைய சுதந்திரத்தை தொடர்ச்சியாக நமக்கு எடுத்துகிட்டு போகுது. யூதா புத்திரனின் கோத்திரத்தாருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதம் அப்படின்னு 15:1 நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு நபரை கூட நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. காலேபு 15:16 கிரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்போ வர்றது யாருன்னு பார்த்தீங்க, ஒத்னியேல் அப்படின்ற ஒரு நபர். இது காலேபினுடைய சகோதரனுடைய மகன். இந்த ஒரு நபர் தான் நம்ம நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்தில் முதலாவது நியாயாதிபதியாக நம்ம பார்ப்போம். ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு நபர். ஸோ அவன் அந்த கிரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கும் பொழுது அக்சால் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படுகிறாள். ஸோ அக்சாலும் லேசுப்பட்டவில்லை. அவள் புறப்படுகையில் 15:18 என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதியின் மேல் இருந்து இறங்கினாள். காலேபை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை நீர் தந்தீர், நீர் பாய்ச்சலுக்கு நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஸோ அப்போ 14-15 என்ன ஒரு லெசன்ஸ் நமக்கு? காலேப் என்கிற ஒரு நபர், அவனுடைய மனப்பாங்கு,
முதலாவது நியாயாதிபதி 3வது அதிகாரத்தில் தோன்றக்கூடிய ஒத்னியேல் அப்படின்ற ஒரு நபர், அவனுடைய மனப்பாங்கு. அது மட்டும் இல்லாமல் காலேபினுடைய மகள் அக்சாலுடைய மனப்பாங்கு. ஒரு குடும்பமே கர்த்தருக்காக இருக்கிறத அந்த யூதா கோத்திரத்தில் பார்க்குறோம். இதை ஏன் நம்ம 14, 15 இதில் கர்த்தர் குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, போக போக மற்ற நபர்கள் அவங்களுடைய சுதந்திரத்துக்கு பெற மனசே இல்லாமல் இருப்பாங்க. 18 3வது வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதுக்கு நீங்கள் எந்த மட்டம் அசதியாயிருப்பீர்கள். ஸோ நிறைய ஜனங்கள் அசதியாக இருக்கும் பொழுது இந்த 3 பேரை பார்க்கும் பொழுது அவங்க கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு காரியத்தில் நம்ம அசதியாக இராமல், சோர்வடைந்து போகாமல், கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாக செயல்படலாம் அப்படின்றது தான் இந்த 14, 15 நம்ம கற்றுக்கொண்ட பாடம். ஸோ 16வது அதிகாரம் அடுத்ததாக யாருக்கு சீட்டு விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்ராயிம் கோத்திரத்தாருக்கு. யோசேப்பின் புத்திரர் விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமானது. அது 16 5வது வசனம். எப்ராயிம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின் உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை. அது ஃபுல்லாக மென்ஷன் ஆகிருக்கு. எப்ராயிம் அவன் 2வது பிறந்த மகன் யோசேப்புக்கு. இப்போ 1வது பிறந்த மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனாசே. ஆதியாகமம் கடைசி அதிகாரங்களில் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது தன்னுடைய கையை மாறுபட்டு மனாசேவை 2வதாக ஆசீர்வதித்து முதல் ஆசீர்வாதம் எப்ராஹிமுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி மூத்த மகனுக்கு தான் 1வது ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கணும். ஸோ அந்த கர்த்தர் கையை மாற்றி பண்ணும் பொழுது யோசேப்புக்கே கொஞ்சம் ஷாக் ஆகும். பல வருடங்கள் கழித்து சீட்டு போடும்போது கூட பார்த்தீங்கன்னா எப்ராஹிம் தான் முதல்ல வருது. அப்போ கர்த்தருடைய சிந்தை ரொம்ப தெளிவாக மாறுபட்டு இராமல் இந்த இடத்துல கூட சீர்பொருந்தின விதத்தில் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ 17வது அதிகாரத்தில் மனாசேவின் கோத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிச்சமுள்ள அந்த அரை ட்ரைப். ஸோ அந்த மனாசேவின் கோத்திரம் 17:1. மனாசேயின் கோத்திரத்திற்கு பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்புக்கு முதல் பேரானவன். மனாசேயின் மூத்த குமாரனும் கிலேயாத்தின் தகப்பனுமாகிய மாகீர் யுத்த மனுஷனானபடியினால் கிலேயாத்துக்கும் பாசானுக்கும் அவனுக்கு கிடைத்தது. ஸோ இப்போ 1.5 ட்ரைப்ஸ், சரி 2.5 ட்ரைப்ஸ். ஒன்று யூதா, 2வது எப்ராஹிம், 3வது மனாசேயனுடைய மிச்சம் பாதி. ஸோ அப்போ ரூபனியர், காத்தியர், மனாசே பாதி கோத்திரம் யோர்தானுக்கு கிழக்கே. அது 13வது அதிகாரம். 14, 15, 16, 17 நம்ம பார்த்தது மிச்சமுள்ள இந்த 2.5 ட்ரைப். மனாசே பாதி, யூதா 1, எப்ராஹிம். ஸோ மொத்தமாக 5 கோத்திரங்களுக்கு நிலம் கிடைச்சிருச்சு. இப்போ 18வது அதிகாரத்தில் மிச்சமுள்ள 7 கோத்திரங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு எப்ராஹிமை பற்றி. எப்ராஹிம் தங்களுடைய பங்கு விதத்தில் மன திருப்தி அடையவில்லை. எப்போவுமே அந்த சுதந்திரம் பிரிக்கும்பொழுது ஒரு பிரச்சனை வரணுமே, ரைட்? அந்த பிரச்சனையை தான் நம்ம 17, 14 பார்க்குறோம். யோசேப்பின் புத்திரர் யெஷுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய ஜனங்கள் அதிகமான எண்ணிக்கையாக இருக்காங்க, ஆகையால் எங்களுக்கு இன்னும் நிலம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே விதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். 17, 14. அதற்கு யெஷுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருந்தால் நீங்கள் போய் மலையில் போய் அங்கே இருக்கிற கானானியரை சங்காரம் பண்ணி அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் ஜனம் பெருத்தவங்களாக இருந்தால் நீங்கள் ஏன் காலேபுக்கு இருந்த அந்த மனப்பாங்கோடு செயல்படக்கூடாது? பக்கத்தில் இருக்கிற மலையை நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. 17, 16 யோசேப்பின் புத்திரர் அதற்கு, மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கிலே நாங்கள்
நாட்டில் இருக்கிற பெத் செயானியாலும் அதன் ஊர்களும் எஸ்ரேயில் பள்ளத்தாக்கில் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு. பள்ளத்தாக்கில் இருப்பு ரதம் இருக்குது, மழை எங்களால் போக முடியாது, எங்களுக்கு ஆனால் நிலம் வேணும். இந்த மாதிரியான மனப்பாங்கோட ஒரு சில பேர் சபைகளில் இருக்க முடியும், ஒரு சில விசுவாசிகள் இருக்கக்கூடும். ஸோ 14-15 காலேபு, ஒத்னியேல், அக்சாலை பார்த்து அந்த மனப்பாங்கை கற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த மாதிரி மனப்பாங்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு எப்ராஹிம் கோத்திரத்தார்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ஸோ பள்ளத்தாக்கில் இருப்புறதா இருக்குது, மழை எங்களால் போக முடியாது. அதுக்கு யோசுவா தேவனுடைய ஞானத்தை கொண்டு இல்லை, அப்போ நீங்கள் மலையை போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதோட 5 கோத்திரங்களுடைய நிலம் முடிஞ்சு போச்சு. இந்த 5 கோத்திரங்கள் யார்? யோர்தானுக்கு கிழக்கே 2 கோத்திரங்கள், ரூபன், காத், மனாசே அரை. அதுக்கப்புறம் 2 கோத்திரம் யூதா, எப்ராஹிம், மனாசேவினுடைய அரை. ஸோ மிச்சம் இருக்கிற 7 கோத்திரங்கள் ரொம்ப அசதியாக இருப்பாங்க. அதுதான் 18:2 படித்தோம். இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. அதனால் யெஷுவா ஒரு சின்ன திட்டத்தை கொண்டு வருவான். ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் 3 மனுஷங்கள் போயிட்டு அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு அதனுடைய எல்லைகளை கரெக்டாக அளவிட்டு கொண்டு வரட்டும். வந்தவுடனே நம்ம சீட்டு போட்டு அந்த ஆர்டர் படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். 18:4 கோத்திரத்திற்கு 3 மனுஷங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றித் திரிந்து அதை சுதந்திரத்துக்கு தக்கதாய் விவரம் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். அதை 7 பங்காக பகிரக்கடுவார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18:1 சீலோவில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவில் கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். அப்போ என்னாச்சு? கில்காலில் இருந்து சீலோவுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி ட்ராவல் ஆகிருக்கு. இந்த சீலோவிலேருந்து எருசலேமுக்கு எடுத்துகிட்டு வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாவீது. அது நீங்கள் சாமுவேல் புஸ்தகங்களை படிக்கும் பொழுது பார்ப்பீங்க. ஸோ அந்த நபர்கள் 3 மனுஷங்களாக போயிட்டு வராங்க. அந்த 7 கோத்திரத்தினுடைய விவரம் மற்றும் அவர்களுடைய சுதந்திரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு வசனங்களில் கொடுக்க போகிறேன். நான் முதலாவது யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-11 பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுடைய கோத்திரத்துக்கு முதலாவதாக சீட்டு விழுந்தது. ஸோ 18-11 அந்த அதிகாரம் முழுவதும் பென்யமீன் கோத்திரத்தினுடைய சுதந்திர பங்கு வீதம். 2ஆம் சீட்டு யாருக்கு விழுகுது? 19வது அதிகாரத்தில் சிமியோனுக்கு 19:1 9 வரைக்கும். 3ஆம் சீட்டு செபுலோன் கோத்திரத்துக்கு விழுந்தது 19:10. 10வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும். 4ஆம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது 17 19:17 23 வரைக்கும். 5ஆம் சீட்டு 24வது வசனத்தில் ஆசேர் புத்திரத்துக்கு விழுந்தது. அவர்களுடைய பங்கு வீதத்தின் விவரம் 19-24வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் இருக்குது. 6ஆம் சீட்டு 19-32 நப்தலி புத்திரருக்கு விழுந்தது. அவர்களுடைய விவரம் 32வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும். 7ஆம் சீட்டு தான் புத்திரர் 40வது வசனத்தில் அங்கேருந்து அந்த அதிகாரம் முழுவதும். ஸோ 13-19 வரைக்கும் என்ன நடந்தது? 13வது அதிகாரம் யோர்தானுக்கு கிழக்கே 2.5 கோத்திரங்களுடைய சுதந்திர பங்கு வீதம். அதை பிரித்து கொடுத்தது யார்? மோசே. 14வது அதிகாரத்திலேருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் மிச்சமுள்ள 9.5 கோத்திரங்களுக்கு யெஷுவா பங்கிட்டு கொடுத்தான். ஸோ இதில் கர்த்தருடைய அந்த உண்மைத்துவத்தை பார்க்குறோம். இந்த தேசத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்றார். அது மோசேயின் தலைமையிலும் யெஷுவாவின் தலைமையிலும் கர்த்தர் செய்து முடித்தார். ஸோ அப்போ கர்த்தர் தன்னுடைய வாக்குக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
ஸோ 20வது அதிகாரத்தில் வந்து அடைக்கல நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 நகரங்கள் இருக்கும். இந்த அடைக்கல நகரங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேசம் வந்து தீட்டு போகக்கூடாது அப்படின்னு கர்த்தர் நினைப்பார். எம்மாதிரியாக அந்த தேசம் தீட்டு போகக்கூடாது அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறாருன்னு, ஒரு நபருடைய இரத்தம் அநீதியாக சிந்தப்பட்டால் அந்த தேசம் தீட்டுப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நபருடைய இரத்தம் அநீதியாக சிந்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அடைக்கல நகரங்களை கொடுப்பார். அதை பற்றின விவரம் தான் 20வது அதிகாரத்தில் பார்க்குறோம். கர்த்தர் யெஷுவாவை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், 21 மற்றும் 2வது, அறியாமல் கை பிசகாய் ஒருவனை கொன்றால், நான் மோசேயின்படி உங்களுக்கு கற்பித்தபடி அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவைகள் உங்களுக்கு இரத்தப்பலி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி போகத்தக்கதாய் அடைக்கலமாய் இருக்கும். இப்போ நான் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த மரத்துல இருந்து ஒரு கிளை விழுந்து கீழே இருக்கிறவர் மேலே விழுந்து அவர் இறந்து போயிடுறார். ஸோ இது வந்து நான் ஒரு நோக்கத்தோடு பண்ணலை. வெட்டும் பொழுது கை பிசகாய் ஒருவன் மரித்து போனான். ஸோ அப்போ இறந்தவனுடைய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து என்னைய கொல்ல வந்தா நான் ஒரு அடைக்கல பட்டணத்துக்கு ஓடிடலாம். ஏன்னா அவர் என்னை கொண்டாருன்னு என்னுடைய ரத்தம் அந்த தேசத்தில் சிந்தப்படும் பொழுது அது அநீதியான ரத்தமாகும். ஏன்னா நான் வந்து ஒருத்தரை வந்து ஒரு நோக்கத்தோட கொலை பண்ணலை. ஸோ ஆகையால் நான் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி போய் அதனுடைய வாசலில் இருக்கிற மூப்பர்கிட்ட என்னுடைய விவரத்தை சொன்னாங்கன்னா நான் அடைக்கல பட்டணத்தில் இருக்கலாம். எது நாள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும், அந்நாட்டில் இருக்கிற பிரதான ஆசாரியரின் மரணமடையும் வரைக்கும் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தன் வீட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார். ஸோ அப்போ அந்த பிரதான ஆசாரியார் மறிக்கும் வரைக்கும் நாங்கள் இருக்கலாம். ஸோ இந்த அடைக்கல பட்டணம் எதை குறிப்பிடுதுன்னா, நம்மளுடைய கர்த்தர் அவருடைய சிலுவை குறிப்பிடுகிறது. ஏன்னா கர்த்தர் சிலுவையில் மரிக்கும் பொழுது இவர்கள் இன்னத்தை செய்கிறார்கள் என்று அறியாது செய்கிறார்கள். ஸோ அப்போ நான் இக்னரண்ட்டில் பண்ணியிருந்தா பார்க்குறாரு, பிதாவை இவர்களை மன்னியும் அப்படின்னு. நம்மளுடைய பிரதான ஆசாரியார் வந்து இயேசு கிறிஸ்து, அவருக்கு மரணமே இல்லை, உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் ஜீவிக்கக்கூடியவர். ஆகையால் நாம் வந்திருக்கக்கூடிய அடைக்கல பட்டணமானது நம்மளுடைய கர்த்தராய் இருக்கிறார். ஆகையால் எனக்கு அடைக்கலம்ன்றது நிரந்தரமான ஒரு அடைக்கலம். ஸோ பழைய ஏற்பாடுகளில் வந்து கிறிஸ்துவின் மாதிரிகள் நிறையா இருக்கும். நோவா பண்ணின அந்த பேழை கிறிஸ்துவனுடைய ஒரு மாதிரி. இந்த வெள்ளம் வரும் பொழுது அதிலிருந்து மீட்டு வந்தவர்கள். அதே போல் எந்த இடத்துல எனக்கு ஒரு துயரமோ துக்கமோ இல்லை என்னுடைய பாவத்திலிருந்து மீட்போ அங்கே கிடைக்கிற ஒரு அடைக்கலம் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரிகள் அல்லது நிழல்கள், டைப்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை வந்து நம்ம ரொம்ப அருமையாகவே இங்கே பார்க்குறோம். ஸோ அப்போ புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இந்த நிழல்களின் பொருளாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். அப்போ ரட்சிப்பு அப்படின்றது நமக்கு கர்த்தராலே உண்டாயிருக்கிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். அதுதான் யெஷுவா 20வது அதிகாரம். ஸோ இன்னும் 4 அதிகாரங்கள் தான். 21வது அதிகாரத்தில் என்னென்னா, லேவியருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 48 நகரங்கள். ஏன் இவங்களுக்கு அந்த சுதந்திரத்தில் பங்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலும் நியாயப்பிரமாணங்களை கற்பிக்கக்கூடிய நபர்களாகவும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் இந்த கோத்திரத்தை. ஸோ அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கல. ஏன்னா அவங்க கவனம் சிதறி போயிடக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த பலியிடுறதுலையும் சரி, அவருடைய பிரமாணங்களை கற்பிக்கிறதுலையும் சரி, இஸ்ரவேலர்களுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் பிரித்தெடுத்து தெரிந்து கொண்ட கோத்திரம் தான் இந்த கோத்திரம். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ 21வது அதிகாரம் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உண்மையுள்ளவராக 12 கோத்திரங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார்.
ஸோ எப்படி மொத்தமாக 13 ஆச்சு லேவியரோடையும் சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு 2 குமாரர்கள், எப்ராஹிம் மற்றும் மனாசே. ஸோ அப்போ எல்லாம் கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே யோசுவா 1வது அதிகாரத்தில் கிழக்கே அந்த 2 கோத்திரங்கள் இவங்க போர் புரிவதற்கும் தங்களுடைய சகோதரருக்கு உதவியாகவும் வராங்க. வந்துட்டு இப்போ திரும்பி அவங்க போகிறாங்க. 22:1 அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்திரியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து அவங்கள திரும்பி போகிறதுக்கு கட்டளையிடுறான். எல்லாம் நிலமும் பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ அவங்களுக்கு வேலை இல்லை. அவங்கவுங்களுடைய சுதந்திரத்தை அங்கே இருக்கக்கூடிய கானானியரை அம்மோனியரை சங்காரம் பண்ணி எடுத்துக்கொள்ளணும், அவ்வளோதான். ஸோ இவ்விதமாய் 22:6 யெஷுவா அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டான். ஸோ அவங்க போகும் பொழுது தேசத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பீடத்தை கட்டுறாங்க. எதற்காக இந்த பீடத்தை கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22:11 ரூபன் புத்திரர், காத் புத்திரர், மனாசியின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தான் எல்லையிலே ஒரு பீடத்தை கட்டினார்கள். இது என்னென்ன, ஒரு நினைவாக இருக்கட்டும். இதை மற்ற இருக்கிற அந்த 9 கோத்திரம் கேள்விப்படும் பொழுது அவங்கெல்லாம் இந்த 2 கோத்திரத்தை சந்திக்க வராங்க. ஒரு போர் வர்ற அளவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. 22:22 அவர்கள் அதை கேள்விப்பட்ட பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் சபையாகிய எல்லோரும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி, பாருங்க யுத்தமே வந்துருச்சு, சீலாவிலே கூடி இவங்களை சந்திக்க வராங்க. வந்துட்டு இவங்களுக்கு 2 எச்சரிக்கை கொடுக்குறாங்க. முதலாவது எச்சரிக்கை என்னென்னா, 22:17 பேயோரின் அக்கிரமம், இந்த பேலேயாம் இந்த மோவாபியரோட சொன்ன பாவத்தினால அந்த அழிவை இவங்களுக்கு நினைப்பூட்டி, இப்போ நீ பீடத்தை கட்டியிருக்கே, நீனு உடன்படிக்கை பெட்டி சீலோவில் இருக்குது, நீ பாட்டி இந்த பீடத்தில் வழிபட தொடங்கிட்டா அது இன்னொரு தெய்வம் ஆயிடும், அதனால் நீ கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டவனாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பேயோரின் அக்கிரமத்தை ஞாபகம் இன்னொரு வார்னிங் கூட கொடுக்குறாங்க. அது 22:20 சேராவின் குமாரனாகிய ஆகான், அவன் சாபத்தீடான பொருளை எடுத்ததுனால கர்த்தர் எப்படி அவன் மேலே கோபமாக இருந்தாரோ, அது போல் இந்த 2 விவரத்தையும் சொல்லி, நீ இந்த மாதிரி பீடத்தை கட்டினீன்னா அதில் உன்னுடைய பிள்ளைங்க வழிபட ஆரம்பித்து இன்னொரு விக்கிரகம் உருவாயிடும் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. 22-24 பாருங்கள். நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த 2 கோத்திரம் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க சீலோவில் உடன்படிக்கை பெட்டி முன்னாடி நிற்கிறதுக்கு அவங்க வரும்பொழுது நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நினைவாக எப்படி அந்த 12 கற்கள் இந்த யோர்தான் நதியிலிருந்து எடுக்கப்பட்டதோ அது போல் இந்த பீடம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கட்டினேன் அப்படின்றாங்க. 22-23 ஒரு காரியத்தை குறித்து எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதே அல்லாமல், அது என்ன காரியம்? 22-22 தேவாதி தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துரோகத்தினால் செய்யப்பட்டதாக அல்ல. எங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும், எங்கள் பிள்ளைகள் அடிக்கடி சொல்லி நாங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நிற்கணும்னு அவங்களுக்கு இது சரியாகப்படுது. அதனால் யுத்தம் இல்லாமல் திரும்பி போயிடுறாங்க. ஸோ அந்த 2 கோத்திரம் எதுக்காக அந்த மோசைக்கிட்ட நிலத்தை கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடுகளுக்கு உகந்ததாக இருந்தது அப்படின்னு. ஸோ அப்போ மாடுகளுக்கு உகந்ததாக இருந்ததுன்னு சொல்லி அந்த தேசத்தை எடுத்தாங்க. ஆனால் இப்போ திரும்பி போகும்போது என்ன, தங்களுடைய பிள்ளைகளை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. கர்த்தர்கிட்டேருந்து பிரிந்து போனதா என்ன. நிறையா பெற்றோர்கள் இப்படி தான் முதலாவதாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தேடுறாங்க. அப்புறமா ஐயோ ஆசீர்வாதத்தை தேடினதுக்கப்புறம் பிள்ளைங்க கர்த்தரை விட்டு பிரிந்து போயிடக்கூடாதே அப்படின்ற ஒரு பயம் வருது. இது லோத்து போல தான், தன்னுடைய பார்வைக்கு உகந்ததாக போகிறாங்க. ஸோ ஒரு சில சமயங்களில் அந்த மாதிரியான முடிவு ஒரு தவறான முடிவு அப்படின்றத தான் நம்ம
22வது அதிகாரத்தில் பார்க்கலாம். முதல்ல வந்து கர்த்தரை மையமாக கொண்டு நம்மளுடைய தேர்வுகள் இருக்கணும். அந்த 2.5 கோத்திரத்துக்கு வந்து எது மையமாக இருந்ததுன்னு தன்னுடைய ஆடு மாடுகள் ரொம்பவே மையமாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து அந்த என்னாகும் 32 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த யோர்தானுக்கு கிழக்கே எல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும் பொழுது ஆடு மாடை பற்றி யோசிக்கல, தங்களுடைய பிள்ளைகளை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நல்ல பாடம். ஸோ 23 மற்றும் 24வது அதிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா யெஷுவாவினுடைய ஃபேர்வெல் ஸ்பீச். ஸோ அவனுக்கு வயசாயிடுச்சு. அவன் எல்லா இஸ்ரவேலரையும் அழைத்து சொன்ன விவரங்கள். 23:1 கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பார பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யெஷுவா வயது சென்று முதிர்ந்தவனான பொழுது யெஷுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லோரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்ற முதிர்ந்தவனானேன். 23:6 ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ள செய்ய நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். அப்படியே வந்து யெஷுவா 1 கர்த்தர் அவனுக்கு சொன்னதை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்குறான். ஒண்டர்ஃபுல் லீடர். 12:24 31 ராஜாக்களை வீழ்த்தின லீடர். 13 19 வரைக்கும் இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு தங்களுடைய சுதந்திரங்களை பங்கு வீதம் கொடுத்த லீடர். கடைசியில் முடிவில் அந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாதிருங்கள் என்று போதிக்கக்கூடிய ஒரு லீடர். இது எப்படின்னா 2 தீமோத்தேயு 4 வந்து பவுல் சொல்லுவான், ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்ற விதத்தில் இருக்கக்கூடியது. நம்மளுடைய ஜெபம் அப்படி தான் இருக்கணும். கடைசி காலம் மட்டும் கர்த்தரோடு கூட நடந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். போராட்டத்தை நல்ல விதமாக போராடினோம் அப்படின்றதுவாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் சொல்கிறான் அவன். சொல்லிட்டு ஒரு நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாதீங்க. 23:7 மீதியாக இருக்கிற ஜாதியோடு களவாமல் இருங்கள். 23:12 நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற ஜாதிகளோடு சேர்ந்து அவர்களோடு சம்பந்தம் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ 24 தொடர்ச்சியாக மறுபடியும் சீகேமில் அந்த இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி வர பண்ணி பழைய வரலாறை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஸோ நம்மளுடைய மெமரி வந்து மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகுது. ஸோ ஏப்ரஹாமை பற்றின ஒரு விவரம் 24:3, மோசேயை பற்றின விவரம் 24:5, செங்கடலை பற்றின விவரம் 24:6, யோர்தானை பற்றின விவரம் 24:8, மோவாபியரை பற்றி விவரம் 24:9, பிலேயாமுக்கு செய்த விவரம் 24:10, ஏமோரியரின் 2 ராஜாக்களுக்கு 24:12. இதெல்லாம் அவங்களுக்கு நினைவு ஊட்டி கர்த்தர் இந்த விதமாக அவங்கள எகிப்திலிருந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு 24:15 நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஒரு ப்ராமிஸ். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நானோ என் வீட்டாரோ கர்த்தரை அன்றி வேறு யாரையும் சேவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். பியூட்டிஃபுல். இதை கேட்டவுடனே இஸ்ரவேல் கோத்திரத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை நாங்களும் கர்த்தரை தான் சேவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 24:17 நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக மிகப்பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து வந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் நம்மை காப்பாற்றின தேவனாகிய கர்த்தரே சேவிப்போம் அப்படின்னோடனே யெஷுவா சொல்கிறான், இல்லை நீங்கள் சேவிக்க மாட்டீங்க. 24:19 யெஷுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சம்டைம்ஸ் நம்ம கடவுளுடைய கிருபையை உணராமல் சொல்கிறோம். ஸோ அந்தபடி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இந்த அதிகாரம் முடியுது.
கடைசியாக நீங்கள் நியாயாதிபதிகள் 2:10 வந்து பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே அந்த சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு மத்தியிலே எழும்பிற்று. வெரி இம்பார்ட்டண்ட். இங்கிலீஷில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், கிறிஸ்டியானிட்டி இஸ் ஒன் ஜென்ரேஷன் அவே. நம்ம அடுத்த சந்ததிக்கு கர்த்தரை பற்றி அறிவிக்கலைன்னா கர்த்தரை அறியாத இன்னொரு சந்ததி எழும்பிடும். அந்த ஒரு வார்னிங் தான் யெஷுவா 24 பார்க்குறோம். ஸோ 13லேருந்து 24, 13 வந்து மோசே கொடுத்த அந்த 2 கோத்திரத்தினுடைய பங்கு வீதம், 14லேருந்து 19 மிச்சம் இருக்கிற 9 கோத்திரத்தாருக்குரிய பங்கு வீதம், 20 அடைக்கல பட்டணங்கள், 21 லேவியருக்கு கொடுக்கப்பட்ட 48 நகரங்கள், 22 யுத்தம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பீடத்தினால் வருது, 23 மற்றும் 24 ஃபேர்வெல் ஸ்பீச் ஆஃப் யெஷுவா. ஸோ லெட்ஸ் ப்ரே. கர்த்தாவே, இந்த கிளாஸுக்கு மிக்க நன்றி. தொடர்ச்சியாக நாங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை தியானம் பண்ணுகையில் நீர்தாமே எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.